So, good afternoon. Happy Independence Day. Good afternoon. Are you all celebrating Independence Day? No, why? Yes, you're celebrating? Okay. Huh? Cake வெட்டிடணும் கேக் சாப்பிடணுங்கிறக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடாது சந்தோஷ். நிஜமாவே இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றீங்களான்னு கேட்டா ஃப்ரம் த ஹார்ட் ஃப்ரம் த சோல் எஸ் அப்படின்னு வரணும். சந்தோஷ் மேம் கேக் வெட்டுறீங்களா? அதெல்லாம் நீங்க ஆஃபீஸராகி வந்தாதான் வெட்ட முடியும். சரத் சாரி. ஹார்ட்ஃபுல்லி அப்படி ஃபீல்னோ. எஸ். இது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே? டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. முன்னாடி எழுதி இருக்கிறதுனால தெரிஞ்சிருச்சா டெஸ்ட்ல? ஓகே, டன். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான் இல்லையா? ஈவன் இஃப் யூ டோன்ட் செலிப்ரேட் இட்ஸ் a ஸ்பெஷல் டே. இஃப் யூ டோன்ட் செலிப்ரேட் தட்ஸ் யோர் ப்ராப்ளம். பட் த நேஷன் இஸ் ஆல்ரெடி செலிப்ரேட்டிங். வெரி இம்பார்ட்டன்ட் டே. எஸ், வை இண்டிபெண்டன்ஸ் டே கம்ஸ் ஆன் ஆகஸ்ட் 15? பிகாஸ் லார்ட் மவுண்ட் பேட்டன் டிசைடட் டு பி ஆன் ஆகஸ்ட் 15. அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும்ல எல்லாத்துக்கும். என்ன சிந்து ஞாபகம் வருதா? சாரி ஸ்ருதி ஞாபகம் வருதா? யா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹி ஃப்ரீட் ஜப்பான் ஆர் ஜப்பான் சரண்டட். தேர்ஃபோர் அதை கமமரேட் பண்றதுக்காக 1947ல 2 இயர்ஸ் அப்பார்ட் ஆகஸ்ட் 15 செலிப்ரேட் பண்ணார். கரெக்டா? அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுதானே எல்லாரும் படிக்கிறீங்க? ஓகே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆக்சுவலி யூ ஷுட் செலிப்ரேட். அட்லீஸ்ட் இப்போ உட்காந்து இண்டிபெண்டா இதை பத்தி பேசுறதுக்காகவாது இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குல்ல. You're all independent in your own way இல்ல. nobody sitting on your top and telling dung 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 பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சுதந்திரமா. ஓகே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டே இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் ஆர் அன்ஃபர்லிங் அண்ட் ஈட்டிங் சாக்லேட். ஃப்ரம் த சோல் ஏதாவது ஃபீல் பண்ணுங்க. நாளைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? அப்பா 3 நாள் தொடர்ந்து லீவ் வருது அப்படி இருப்பீங்களா? இல்ல இண்டிபெண்டன்ஸ் டே அப்படி இருப்பீங்களா? 3 நாள் தொடர்ந்து லீவு அந்த மோடுக்கு போயிருவீங்களா? போவீங்களா மாட்டீங்களா? ஆன்லைன் என்ன ஃபார்ம்ல இருப்பீங்க? 3 கவர்மெண்ட் ஹாலிடே. மண்டே சேர்த்தி போட்டா 4 நாள், இல்ல தேர்ஸ்டே சேர்த்தி போட்டா 4 நாள். நேஷனல் ட்ரிப்பா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரிப்பா, டூரா அப்படின்னு பிளான் போட்டு போயிருவீங்களா? யூ கேன் ஆல்சோ டூ தட், பட் ஸ்டில் யூ ஆல்சோ ஹாவ் டு celebrate. Okay, fine. So to start Independence Day, I have a very happy news to share. I thought I'll start with that. Yes, can you see a picture here? Can you see a picture? You want me to zoom it out? Yes. This proud gentleman standing here is our student Santosh. Terida, maybe a little blurred because I've zoomed a lot. He got service 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்டோபர்ல he's finishing 2 years. And today, Independence Day celebration la, he got appreciation certificate received from the respected Ranipet district collector. Okay. So our Independence Day is made. Shiksha by Swathika Independence Day is already made. இது definitely I wanted to share it with all of you. சச் அன் அச்சீவ்மெண்ட் இல்லையா? வேலைக்கு போனோம், 3 நாள் கவர்மெண்ட் லீவு, போனோம், மாசம் சம்பளம் கிடைக்குது. அதை தாண்டி யூ ஸ்டில் ஹாவ் ஸ்கோப் ஃபார் டூயிங் பெஸ்ட். என்ன நீங்க பண்ணாலும் கவர்மெண்ட் வில் பே யூ 30th of the day, the last working day obviously. அது வந்துரும். பட் இப்படியும் வேலை செய்யலாம். ஓகே. இஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் ராணிபெட் இன் ஸ்கில் அண்ட் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல he's working and he's நிஜமாவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கறனால தானே ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல the district collector is felicitating. Yeah, so he's a student from he's still our student. அப்படி சொன்னா சந்தோஷ் கோவம் வந்துடும். he's still our student, பட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சர்வீஸ் போனவர் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு the first message he sent is to us, and it's all of you ன்னு சொன்னாலும் it is where he stands. படிக்கிறதுலையா இருக்கட்டும், படிச்சுட்டு சர்வீஸ் போறதுலையா இருக்கட்டும், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க வெளியெல்லாம் போய் தேடவே வேண்டாம். சிக்ஷாலே எல்லா இன்ஸ்பிரேஷனும் இருக்கு. நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா மட்டும் போதும். அண்ட் அதோ சந்தோஷ் ஹஸ் ப்ராமிஸ்ட் மீ, இதுதான் மேம் நான் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகாம கடைசியா உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு. ஸோ அடுத்தது ஹி வில் பிகம் அ குரூப் 1 ஆஃபீஸர். அதுதான் டிட்டர்மினேஷன். அண்ட் ஹி பர்சனலி பேசிக்கிட்டு இருக்கும்போது வி ஹேட் அ லாங் கான்வர்சேஷன். ரொம்ப நாள் கழிச்சுல 1 இயர் கழிச்சு பேசும்போது he told me, அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேடம் கிட்ட வாங்கும் போது தான் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா தோணுது குரூப் 1 ஆஃபீஸர் ஆயிரணும் அப்படின்னு. யூ கெட் இன் டு ஒன் சர்வீஸ், உங்களுக்கு தினம் தினம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் புரிய வைக்கும் நம்ம இன்னும் எங்க போக முடியும், ஏன் நம்ம இங்கேயே போகாம இருக்கோம் அப்படின்னு.
ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ளே போகிறது எவ்வளோ முக்கியமோ அங்கே போனதுக்கப்புறம் டெய்லி இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் கிடைக்கும். அடுத்தடுத்த இடத்து போகிறக்கான ஒரு புஷ் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்டில்லிங் எனக்கு பயங்கரமாக உள்ளுக்குள்ளே தோணுது மேம் குரூப் 1 சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு. ஹி ஸ்டில் அ ஸ்பெஷல் மாடியூல் ஸ்டூடெண்ட், ஸ்டில் லேர்னிங். ஸோ இன்னும் ஸ்கெட்யூல் பிளான் எல்லாம் நம்மளோட தான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் ஐ திங்க் அடுத்த வருஷம் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிட்டு மேபி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேல ஹில் கெட் அனதர் அப்ரிசியேஷன். எஸ், ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. நாளைக்கு சர்வீஸ் போகணும் அதோட லைஃப் இல்லை, சர்வீஸ் போனதுக்கப்புறம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணும், பெஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் சாக்லேட் அண்ட் ஸ்லீப்பிங் அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறத ஷோஸ் வெரி கிளியர்லி. யா, ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் Shiksha, on behalf of all of you, I think சந்தோஷ் இஸ் ரெப்ரசென்டிங், உங்களை எல்லாத்தையும் அங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. நீங்கள் பின்னாடியே போய் அடுத்தடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேல சர்வீஸ் வாங்கிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் காமிக்கிற மாதிரி இந்த பிக்சர்ஸும் அனுப்புனீங்கன்னா we will stand tall and proud. Yeah, okay. So this is what I wanted to start Independence Day with. This made my Independence Day. இல்லையா? கரெக்டு தானே? கேக் வெட்டுறோம், நம்ம சாப்பிட்றோங்கிறத தாண்டி this made my independence. That's what I told Santosh also. My Independence Day made Santosh அப்படின்னு. He felt very happy and proud. சரியா? Okay. So நான் விஷ் பண்ணிடுறேன் உங்கள் சார்பா for his great performance. Now going to the test. Done. So Independence Day மறந்துடக்கூடாதுல்ல, அதனால we gave one test in the theme India's 79th Independence Day. நல்லா இருந்துச்சா கொஸ்டின்ஸு? சிறப்பாக இருந்துச்சா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் கிராமர் கிளாஸும் கூட, கரெக்டா? என்னையோட கிராமர் முடிக்கிறோம். ஐ திங்க் 11th கிளாஸ். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லாமல் 10 கிளாஸஸில் கிராமர் முடிக்கிறோம். ஸோ கிராமர் முடிக்கிறதோட சேர்த்து ஒரு ரிவிஷன் மாதிரி வி ஆல்சோ ஹேட் அ ஸ்மால் டெஸ்ட், ஒரு 20 minutes டெஸ்ட். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். ஓகே, இப்போ நான் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை டிஸ்கஸ் பண்ணும்போது சைடில் பென்சிலில் மார்க் போட்டுட்டு வாங்க. ஆன்சர் போடும்போது பார்க்கலாம். லெட்ஸ் see how much you are able to do. இதை முடிச்சுட்டு we'll get into the topic. So I'll get the question paper. இதானே இந்தியா 79th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை முன்னிட்டு we've written a test in English grammar. First, identify the parts of speech for the underlined word. இந்த parts of speech underlined word வந்து நீங்க என்ன parts of speech அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ parts of speechனா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். noun, pronoun, verb, adjective, adverb, வேற conjunction, interjection, preposition. ஓகே, இதெல்லாம் என்னென்ன ஞாபகம் வருதா கிளாஸ்ல இருந்து? ஓகே. The brave soldiers marched proudly. The brave soldier, one second. The brave soldiers marched proudly. அப்ப இங்க அண்டர்லைன் ஆயிருக்க brave தானே? Yes. What is this brave? Adjective. Which is the subject there? Soldiers is your subject. Okay. Soldiers. Done. அப்ப இது soldiers noun-ஆ? Yes, common noun. Done. Noun brave. Soldiers எப்படி இருந்தாங்க describe பண்ணுது. So what is brave? Adjective. We'll write adjective. Done. We'll see the marks at the last. Next, we will celebrate the 79th Independence Day grandly. Okay. So இங்க வந்து celebrate அப்படிங்கிறது என்னது? Verb. Doing some action. Mental action, physical action, verb. So celebrateங்கிறது main verb. How we celebrate ன்னு சொன்னா அது என்னதுங்க? Adverb. Verb describe பண்ணுது. எப்படி celebrate பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெட் ஃபோர்ட்ல ஆல்ரெடி? Grandly. You know, in Delhi there is a norm Independence Day அப்போ like we were there இல்ல, நிறைய நாள் அங்க இருந்திருப்போம். அப்போ Independence Republic Day எல்லாம் வரும் இல்ல. அப்போ Independence Republic Day அப்போ டெல்லியில எல்லாம் they'll fly kites. ரெட் ஃபோர்ட்ல செலிப்ரேஷன் போகும், they'll fly kites. இன்னைக்கு எல்லாம் ஃப்ளைட்லாம் கைட்லாம் வாங்கி இன்னைக்கு ரெடியா வச்சுட்டாங்க. ஃப்ளை பண்ணலான்னு போனா பயங்கர மழை. So this happens. Okay, so அந்த மாதிரி பயங்கரமா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. So we will celebrate the 79th Independence Day grandly, which describes your verb. Therefore this is an adverb. Modifies the verb. Mute பண்ணிருங்க. Some disturbance from the online. Mute, kindly mute. Yes, next question. Wow, the parade at the Red Fort is spectacular. Wow, it conveys some emotion, happy emotion. Therefore this is an interjection. Citizens gathered near the flag post. So near அப்படினா location. Yes, so what is it? Preposition. Next, the prime minister and the president will address the nation. Conjunction. Okay. They watch the flag hoisting ceremony with great pride. What is they?
pronoun. இங்க வந்து citizens அப்படிங்கிற noun or soldiers or officers அப்படிங்கிற ஒரு noun they அப்படிங்கிற ஒரு pronoun replace பண்ணிருக்கு, therefore they becomes your pronoun. The celebration brings joy to every Indian. Celebration அப்படிங்கிறது it's an action. Yes, அப்படியா? No. Celebrating becomes your verb. Celebration becomes your noun. Okay. The tricolor flies high in the sky. What is fly? Action, verb. Done? Yes. Okay. Next, Concord ல இருந்து questions. So கன்கார்டு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நம்ம ஒரு 18 ரூல் படிச்சிருக்கோம் கன்கார்டுக்கு. கரெக்டா? இந்த 18 ரூல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர், ஆர் ஜெனரலி ஆல்சோ சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் தட் அக்ரீஸ் வித் த சப்ஜெக்ட். இங்க வேர்ப் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்க சப்ஜெக்டோட கரெக்ட் ஃபார்ம்ல மேட்ச் பண்ணணும். எவ்ரி சிட்டிசன் டேஷ் ப்ரவுட் ஆன் இஸ் ஹிஸ்டாரிக் டே. சிட்டிசன் அப்படிங்கிறது என்னது? சிங்குலர், பட் இட் ஷோஸ் சம் plural. citizen அப்படிங்கிறது plural collective noun. Every citizen becomes singular. Citizen அப்படிங்கிறது it's collectively bulk தான் represent பண்ணுது, but every citizen அப்படிங்கும்போது it symbolizes a singular quantity. So every citizen அப்படிங்கும்போது singular noun, singular subject, what verb? Singular verb. Yes, sir. Feels, every citizen feels proud on this historic day. Correct? The subject every citizen is singular, so it takes a singular verb. Next, the children along with their teacher dash decorating the school. இப்போ இது வந்து நம்ம ஒரு கன்கார்ட் ரூல்ல படிச்சிருக்கோம். The main subject is children. The phrase along with their teacher will not affect the verb. And the main subject வந்து என்னது? Children. அந்த மெயின் சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலாங்கிறதா டேக்ஸ் த verb. அப்ப children அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ children along with the teacher are decorating the school. இதெல்லாம் நம்ம கன்கார்ட் ரூல்லயே படிச்சிருக்கோம். ரூல் நம்பர் கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம். Yes, the children along with their teacher are decorating the school, because childrenங்கிற மெயின் வேர்போட தான் நம்ம we have to analyze the tense. Neither the students nor the principal were late for the ceremony. Neither nor rule எடுங்க. What is it? Neither nor வந்தா singular. அப்படியே ரூல் இருக்கா? Yes, we've written the rule. But neither the students nor the principal அப்படினாலும் students இங்க plural, இதான் main subject அப்படின்னு எடுத்தீங்க, where போட முடியுமா? போட முடியாது. Neither nor வந்தா we have to consider it singular. So neither the students nor the principal was late for the ceremony. Clear? Next. Because when the subject is joined by neither nor, the verb agrees with the subject closer to the verb. அப்ப principal consider பண்ணி we will put was. Next, a fleet of jets fly or flies past in a spectacular formation. A fleet of jets. Okay. Collective noun. Fleet of jets. Jetsங்கிறது plural கிடையாது. Fleet அங்கதான் collective noun. அது வந்து single unitா நம்ம fleet, herd of sheep, flock of birds, okay, a pool of fish அப்படிங்கிறதெல்லாம் collective noun. Fleet வந்து நம்ம singular unitா எடுத்துக்கணும். Therefore fly வருமா, flies வருமா? Flies. Yes. The news of the celebration dash broadcast live. News, advice, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. Uncountable and always takes a singular verb. Advice, information, luggage. Did we do all that? Yes. Always takes a singular verb. News is uncountable and always takes a singular verb. Clear? So the news of the celebration is broadcast live. Okay. Done. இதுல எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. கொஸ்டின் நம்பர் இருக்கா? இல்ல. 13 questions. How 13க்கு எல்லாமே கரெக்ட்டா? எல்லாமே கரெக்ட்டா? எவ்வளவு தப்பு? 10. 3 தப்பு. 1 தப்பு. 2 2. கன்கார்ட் பார்க்கல, வீடியோவே பார்க்கல இன்னும். எஸ். 5 தான் கரெக்ட்டா? 5 தான் தப்பா? ஓகே. பிரியதர்ஷினி, all correct. All correct. All correct. Online, all correctா?
All correct, ma'am. Yes, ma'am. ரெண்டு தப்பு ma'am. ரெண்டு தப்பு. ஓகே, ரொம்ப சிம்பிள். மோர் தேன் 10 ஓகே பொழைச்சிக்கலாம். லெஸ் தேன் 10 பொழைக்கிறது கஷ்டம். மோர் தேன் 10 ஏதோ பொழைச்சிக்கலாம், லெஸ் தேன் 10 பொழைக்கிறது கஷ்டம். நல்லா படிக்கணும் இன்னும் இந்த குரூப் 2க்கு. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ். Identify the tense of the verb in bold in each sentence. அப்ப அந்த tense என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். India celebrates its Independence Day on August 15th. India celebrates. What tense is that? Simple present. Okay, simple present. We are watching the Prime Minister's speech now. Are watching. இப்ப நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ரெட் ஃபோர்ட்டோட நடந்துட்டு இருக்கிறத வந்து லைவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சுல. So we are watching present continuous. Next, the nation has made incredible progress since 1947. Since 1947 ல இருந்து இப்ப வரைக்கும் it's actually making concurrent progress. ஆனா அப்ப ஸ்டார்ட் ஆகி இப்ப போயிட்டு இருக்கு. What is that? Perfect. Present perfect. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம டென்ஸ்ல கரெக்டா கொடுத்துருக்கோம். எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க போகணும், வேர் டு யூஸ், வை டு யூஸ். நம்ம நோட்ஸை மட்டும் படிச்சாலே யூ வில் ஆன்சர். பட் அதையவே படிக்கிறீங்களான்னு தெரியல. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப்ஸ் ஃபார் அ கண்ட்ரி. தே ஆர் நாட் ஸ்டில் சாக்ரிஃபைசிங், தே ஆல்ரெடி சாக்ரிஃபைஸ். ஸோ வாட் இஸ் தட்? Next, people were gathering early in the morning for the parade. Were gathering. Yes, what is it? Past la gather ஆயிட்டு இருந்தாங்க. So past continuous. Past continuous. Next, by the time the ceremony ended, the sun had risen high. என்ன டென்ஸ்ங்க இது? Past perfect. To, by the time I arrived, the train already left. Did we write this example? Pastல ரெண்டுமே முன்னாடி past of the past முடிஞ்சிருச்சு. So past perfect. Just examples, so class notes, so paathala you'll be able to answer all the tense. Next, we will hoist the national flag at our homes next year. Yes, future. Simple future. We will hoist. So simple future. The entire nation will be celebrating this momentous occasion tomorrow. So tomorrow they will be celebrating. So future continuous. Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. How many of you got 8 to 8? All? 7. 7. Kaushika? 5. Adinga? Yes. 6. 10. 8. How many Shubha? 8. 8. Okay. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க நோட்ஸ்ல நம்ம வை வெயிட் வாட்னு இந்த எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம்ல, அதை படிச்சாலே போதும். நெக்ஸ்ட், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். பட் ஸ்டில் சும்மா சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதுல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன். ஓகே, active to passive மாத்தணும். Active to passive. The president will award the gallantry medals. The gallantry medals will be awarded by the president. Will be awarded. The gallantry medals will be awarded by the president. Okay, அங்க வந்து passive subject இங்க the president will award. Subject will become there, will go at the last. Gallantry awarding object will become the subject. The gallantry awards will be awarded by the president. Okay, next, a cultural program was organized by the school. The school organized a cultural program. So the cultural program was organized by the school. Yeah, was organized. So becomes was. இது சும்மா ட்ரை பண்ணுங்க, we will work out, no problem. Next, passive la, the national anthem was sung by everyone. Everyone sang the national anthem. Everyone sang the national anthem. Okay. Let the flag be hoisted. Hoist the flag. Hoist the flag in complete a command irundada we used to have let. So hoist the flag becomes let the flag be hoisted. Okay. So we just tried this. Next we'll go into yes, types of sentences. Identify the type of each sentence. India achieved independence in 1947. It's giving some
Information, Statement. it's asserting something, it's declaring something. So what is it? It's a statement. It's a simple statement or assertive statement or declarative statement. Okay. So we'll write it declarative statement. In a statement pottundalum correct. Do you feel a sense of pride on Independence Day? Na keta question. Do you all really feel? Yes. A question mark and do you? So interrogative. Let us all stand for the national anthem. Yes, Apdina? Order. Imperative. Imperative. Command, request, imperative. Okay. What a glorious day for our nation! Exclamatory. Stand up for the national anthem. Don't sit. Apdina? Imperative. Imperative. Stand up for the national anthem. Better stand up for the national anthem. Apdina? Negative. Exclamatory. Exclamatory. I'll tell you. There's one other variation. நான் சொல்றேன். நம்ம answers அது நம்ம types of sentencesல எழுதி இருக்கோமே. What is that which is not assertive, which is not very repressive but aggressive? What is that? Have you written one type? Assertive. எழுதணுமா இல்லையா? எழுதணும் மேம் Assertive எழுதணும். better stand up for the national anthem அப்படின்னா imperative-ஆ? Assertive ஆகாதா? Assertive. Better stand up for the national Ma'am, anthem. assertive, it will be respectful way, no, ma'am. No, But that's why imperative, it is a that's why I'm command. suddenly asking you. We've written one type. What is that அப்படின்னு? We've written Assertive one தான் மேம். Assertive. ஹார்ஷா சொல்ல வேண்டியதை பொலைட்டா சொல்றது. types of sentences. ஹார்ஷாவும் சொல்லாம ரொம்ப ப்ளீசிங்காவும் சொல்லாம சொல்றது அசர்ட்டிவ்னு எழுதணும் மேம். Okay, then I'll tell you. There is another variation. I'll tell you that. Okay. If you have not written, I'll tell you. I'm not getting that now. I have something in mind that is not coming now. Fine. Then இப்போதைக்கு இந்த நாலு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? Next, transformation of sentences. Transform the sentences as instructed. Statement liருந்து imperative-ஆ மாத்தணும். First, what is imperative? Okay. You should always respect the national flag அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனா டிக்ளரேட்டிவா கொடுக்குறாங்க. அதை நீங்க வந்து ஒரு கமாண்டா மாத்தணும், பேஸ் verb அப்படியே வச்சுக்கணும். கரெக்டா? அப்போ what actually it becomes always respect the national flag. Always respect the national flag. A starts with capital. Always respect the national flag. Next, interrogative to statement. Isn't our country's history inspiring? அப்ப ஸ்டேட்மெண்டா அதை டிக்ளேர் பண்ணும். Our country's history is inspiring. Okay. Our countries, ஏன்னா isn't our country's history inspiring அப்படிங்கும்போது எஸ் நோ இல்ல ரெட்டாரிக்கல். ஆமா இல்ல அப்படிதான் அவங்க கேக்குறாங்க. ஸோ நம்ம பாசிட்டிவா our country's what history is inspiring. Next, assertive into negative. We will forget the sacrifices of our freedom fighter. We will negative. We will never forget the sacrifices of our freedom fighter. The meaning is reversed by adding never. பண்ணிருக்கீங்களா இது? Yes. Okay. Not போடக்கூடாதா மேம்? Ma'am, we will not remember. Not forget the. We will not forget the sacrifices of our freedom fighter. Not oda never suits better, no? I take this class. I will not take this class. So temporary things you can put not. This is connected. No, we will never forget. Forget the sacrifices. No, we will never forget. It's a long thing. No, long history. So never suits better. Okay. Next, exclamatory into statement. How beautiful the tricolor looks. Appa statement the tricolor looks very beautiful. அப்ப எக்ஸ்கிளமேஷனை வந்து நம்ம வெரி அந்த எக்ஸ்பிரஷனை எங்க கொண்டு வரோம்? வெரியில கொண்டு வரோம். அவ்வளவுதானா? இம்பரேட்டிவ் இன்டு இன்குவிசிட்டிவ் இல்லையா உங்ககிட்ட அந்த கொஸ்டின்? இல்ல எக்ஸ்கிளமேஷன் இருக்கறனால நீங்க வெரி பியூட்டிஃபுல் தான். ஏன்னா இட்ஸ் எக்ஸ்கிளமேட்டரி. நோ, how beautiful the tricolor looks அப்படிங்கும்போது it looks so good அப்படிங்கறனால தான் அது எக்ஸ்கிளமேஷனா மாறுது. ஸோ எக்ஸ்கிளமேஷனை ரிமூவ் பண்ணி நீங்க மேக் இட் வெரி. It looks so beautiful or it looks very beautiful. அந்த எக்ஸ்கிளமேஷனை வெரியா மாத்திக்கோங்க. Next, imperative into interrogative. Please join the celebration. Will you please join the celebration?
Next, imperative into appreciative. March forward with courage. Appreciative. It would be great if you march forward with courage. It is admirable if you march forward with courage. It will be so good to see if you march forward with courage. So whatever. Okay. 1, 2, 3, 4, 5, 6. How much? 6 out of 6, 6, 6. Everybody. அந்த வெரி ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்கிளமேஷனுக்கு அந்த எமோஷனை நீங்க கொடுக்கணும். டன். நெக்ஸ்ட் நாட் வேர்ப்ஸ். போட்டா தப்பா மேம்? ஆமா, நாட் போடாதீங்க, நெவர் போட்டுக்கோங்க. ஓகே. யூனிவர்சலா பேசுறதுக்கெல்லாம் நாட் வேண்டாம், நெவர் போட்டுக்கலாம். ஓகே, லைக் இட் இஸ் ஆல்வேஸ் வின் இன் யுவர் லைஃப். அப்ப நெகட்டிவா மாத்தணும்னா நெவர். நாட் வின் இன் யுவர் லைஃப் வராது இல்ல. எஸ். புரியுதுங்களா? யூனிவர்சலா அதே மாதிரி தானே இந்த சாக்ரிஃபைஸும். we will forget the sacrifices, we will not forget அப்படிங்கறதோட never becomes correct negative statement. But anyway, TNPSC exam அப்போ you will have options. அப்போ இந்த டவுட் வராது, பட் இருந்தாலும். நெக்ஸ்ட் Ma'am, last one answer, ma'am. march forward with courage. appreciative மாறணும். it would be great if you march forward with courage. It will be nice if you march forward with courage. It is admirable to march forward with courage. Okay. ஆக்சுவலி மார்ச் ஃபார்வர்ட் வித் கரேஜ் அப்படிங்கிறது கமாண்ட் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இட் வுட் பி, இட் வில் பி, அதெல்லாம் இட் இஸ் குட் டு மார்ச் ஃபார்வர்ட் வித் கரேஜ் தான் பெஸ்ட் சூட்ஸ். இட் இஸ் குட் டு மார்ச் ஃபார்வர்ட் வித் கரேஜ். அந்த டோன், அந்த டென்ஸை மாத்தாம. ஓகே Ma'am, எஸ். please join the celebration. Will you please da போடணுமா ma'am? ஆமா, will you please join the celebration. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? Won't you join the celebration? Won't you please join the celebration? ஏன் நீங்க இம்பரேட்டிவ் டு இன்ட்ராகேட்டிவ் தானே, ஏன் கொஸ்டின் டேக் மாதிரி பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் ஆட் பண்றீங்க? அது வேண்டியது இல்ல. Why don't you கூட போடக்கூடாதா மேம்? Why don't you join the celebration? அதுவுமே அங்க நெகட்டிவா மாத்துது இல்ல. would you or will you please? Okay ma'am. Okay. மேம், ம். assertive to negative we will forget we will never remember or we will not remember அப்படின்றதும் வராதா மேம்? ஆக்சுவலி ஃபர்கெட்ட நெகட்டிவா சொல்லணும்னா நாட் ரிமெம்பர். ஸோ வில் நாட் ரிமெம்பர் த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு வராதா? இப்போ ஃபர்கெட்ங்கிற வேர்ட் இருக்கு, அதையே நீங்க ஏன் அங்க சினானிமா இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணணும்? ஃபர்கெட், நாட் ஃபர்கெட் இல்ல. ஃபர்கெட் அப்படின்னா அதோட ஆன்டனிம் ரிமெம்பர். கரெக்டா? ஆமா மேம். அப்ப we will remember the sacrifice of our freedom fighter அப்படிங்கும்போது அது நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா தானே வருது. we will not remember, so not add பண்ணா அது நெகட்டிவ் ஆயிடும். will not remember the sacrifices. ஓகே, not remember the sacrifice of a freedom fighter னு நீங்க நெகட்டிவா மாத்தினாலும் எதுக்கு இந்த வேர்ட் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வருதுன்னு கேக்குறேன். why should you actually change? கண்டிஷன் இல்லையில. நம்ம ஸ்டேட்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன படிச்சோம்? பெருசா வேர்ட்ஸ் மாத்த வேண்டாம், டோன் மாத்த வேண்டாம், மீனிங் மாத்த வேண்டாம். அதுதான் ஆக்சுவலா கண்டென்ட். தேவையில்லை இல்ல. ஏன் ரஞ்சினி மாத்தணும்னு நினைக்கிறீங்க? இங்க சும்மாவே நாட் போடலாம், சும்மாவே நெவர் போடலாங்கும் போது ஏன் நீங்க இந்த வேர்டை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். the meaning of the sentence itself is changing ma'am completely. அதனால இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல மேம், I will win in my life அப்படின்னு. I'll not win in my life. அதுக்கு I will never lose in my life. I'll not lose in my life. That's something that I already clarified. இது நீங்க I don't know if you have attended the class already. அந்த கிளாஸ்ல நான் இத கிளாரிஃபை பண்ணிருக்கேன். ரெண்டு விஷயம். ஒரே நிமிஷம், give me a moment. ஒரே நிமிஷம். What is that sentence? We will forget the sacrifices of our freedom fighters. And நான் சொன்னது என்ன? We will not forget the sacrifices. win in our life. என்ன இல்ல, அது நெகட்டிவா. we will win in our life. ஓகே, இது நான் ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணதான். பட் எனக்கு தெரியல உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லாதனால நான் மறுபடியும் அதே கிளாரிஃபை பண்றேன். we will forget the sacrifices of our freedom fighter அப்படின்னு இது ஒரு சென்டென்ஸா இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க?
அசர்ட்டிவ் இன்டு நெகட்டிவ். இப்போ வந்து இதை நெகட்டிவா மாத்தணும். அசர்ட்டிவ்னா என்ன? வாட் இஸ் an assertive sentence? It is a Declaring statement. something, declaring Yeah. something, asserting something, declaring something. அப்போ ஒரு சென்டென்ஸ் என்ன டிக்ளேர் பண்ணுது? we will forget the sacrifice of a freedom fighter. நீங்க நெகட்டிவா மாத்தும் போது we will, அங்க ஒரு நெகட்டிவ் வேர்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது we will never forget the sacrifices of a freedom fighter ன்னு நான் சொல்றேன். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த மீனிங் மாறுது அப்படிங்கறதா அவங்க சொன்ன கொஸ்டின். we will forget the sacrifices of our freedom fighter. எங்க தாத்தாவை நான் மறந்துடுவேன். we will never forgetனா எங்க தாத்தாவை நான் மறக்கவே மாட்டேன். மீனிங் மாறுது. அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த forgetக்கு பதில we will not remember, not remember the sacrifice of our freedom fighter அப்படின்னா அது நெகட்டிவாவும் மாறுது. எங்க தாத்தாவை மறந்துடுவேன், எப்படியும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். அப்ப நெகட்டிவாவும் மாறுது, மீனிங்கும் அதே இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க. கிளியரா? அப்படி மாத்தணுமா இப்படி மாத்தணுமான்னு கேக்குறாங்க. டன். we will win in our life அப்படிங்கும் போது we will never win in our life அப்படின்னு மாத்துனா நெகட்டிவா மாறுது, மீனிங் மாறுது. அதுக்கு பதிலா வின்னுக்கு பதிலா we will never lose in our life அப்படின்னு சொன்னா நெகட்டிவாவும் மாறுது, ஆனா மீனிங் மாறல அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஈவன் ஐ டோல்ட் யூ தி அதர் டே, இஃப் யூ கேன் கம்பேர் ஆல் த புக்ஸ் அண்ட் எவ்ரிதிங், சில கைட்ஸ்ல ரொம்ப ரெப்யூட்டடான கைட்ஸ்லயே வந்து இந்த டோன் கொடுத்துருக்காங்க. we will never win in our life, we will not remember. இந்த டோன் ரஞ்சினி கேக்குற அதே டோன், மீனிங்கை மாத்தாம நெகட்டிவா பண்றாங்க. ஆனா சில ரெப்யூட்டட் புக்ஸ்ல வந்து நெகட்டிவ் அப்படின்னா அது ப்ராப்பரா நெகட்டிவா மாறிடணும். அப்ப நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வருது? இதை ஃபாலோ பண்றதா அதை ஃபாலோ பண்றதா? நமக்கு ஒரு டவுட் வருமோ நம்ம எங்க போவோம்? டிஎன்பிசிக்கு போவோம். டிஎன்பிஎஸ்சி இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்றாங்க. ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னா இந்த குரூப் 4ல there was a question, no? மொபைலே இல்லையா? இருக்கா? இந்த குரூப் 4ல there was a question. I'm coming to that question, I'll clarify. அந்த question I think we did in the class also. ஆமாவா? யாராவது வச்சிருக்கீங்களா அந்த question? The mission is accomplished, ma'am. ஒரே நிமிஷங்க. எத்தனாவது question ஏதாவது ஐடியா இருக்கா? 7th or 8th, ma'am. 8th. ஆமா. This is a TNPC question. I'm writing it for you. The mission is accomplished. ஆமா, the mission is accomplished. இதுதான் question. இதுல வந்து இதோட நெகட்டிவா இதுவும் வந்து assertive to negative, கரெக்டா? assertive to நெகட்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி மாத்துறேன். the mission is not accomplished. இது நான் இப்போ சொன்ன மாதிரி, லைக் what example, we will forget our freedom fighters, we will never forget மாதிரி நான் மாத்துறேன். ஆனா இங்க மீனிங் மாறுது. ரஞ்சினி என்ன சொல்றாங்க? மீனிங் மாறாம மீனிங்கை சேமா வச்சுக்கிட்டு நெகட்டிவா மாத்தணும். அப்படின்னா எப்படி மாத்தலாம்? நாட் அன்அக்கம்ப்ளிஷ்ட் மாத்தலாமா? ஓகே. Is never finished, never unfinished. Is unfinished. மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். அத அப்ப மிஷன் நடந்துருச்சு, ஆனா நெகட்டிவா மாத்தணும். Mission is the mission is not unaccomplished ன்னு மாத்தலாமா? unaccomplished or not left unfinished. halfway அந்த மாதிரி மாத்தலாம். ஓகே. இப்போ இது வந்து மீனிங்கை சேமா வச்சுக்கிட்டு நெகட்டிவா மாத்துறது, இது மீனிங் ஆல்சோ சேஞ்சஸ் அண்ட் நெகட்டிவா மாத்துறது. இதை சில கைட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இதை சில கைட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் நம்ம கிளாஸ்ல இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சியில இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மெத்தட் நம்ம எடுத்துக்கலாங்கிறதா நம்ம கன்க்ளூஷன். ஸோ கம்மிங் டு the options,
Number 4. ஓகே, எது ஆன்சர்னு போறக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க, இந்த டோன்ல ஆப்ஷன்ஸ் இருக்கா, இந்த டோன்ல ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இந்த டோன்ல ஆப்ஷன் இருந்தா நாட்டோட மீனிங்கே மாறிடும். மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மிஷன் முடியல அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கணும். மீனிங்கை மாத்தி மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளிஷ்ட் முடியல, the mission is not completed முடியல, டோன் மீனிங்கே மாறுது. the mission is not finished முடியல, the mission is not over முடியல. டோனே மீனிங்கே மாத்தி தான் 4 ஆப்ஷனுமே இருக்கு. அதனால we switch to this method and we are not following this method. புரியுதுங்களா? சப்போஸ் இந்த மெத்தடா இருந்தா ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? the mission not unaccomplished, the mission is not incomplete, the mission is not unfinished, the mission is not pending. இப்படிதான் இருந்திருக்கணும். புரியுதா? am I making sense to all of you? ரஞ்சினி இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. இது டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை கொடுத்த பேட்டர்ன்ல இருக்கிற கொஸ்டின். இப்போ குரூப் 4ஓட பேட்டர்ன்ல நான் மீனிங்கை மாத்தாம நெகட்டிவா உங்களை மாத்த சொல்லியிருப்பேன். எப்படி இருந்துச்சுன்னா நாட் அன்அக்கம்ப்ளிஷ்ட், நாட் இன்கம்ப்ளீட், நாட் அன்பினிஷ்ட், நாட் பெண்டிங் இப்படி இருந்துச்சுன்னா மீனிங்கை மாத்தாம நெகட்டிவா மாத்துங்கன்னு டிஎன்பிசி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு. பட் டிஎன்பிசியோட ஆப்ஷன்ஸ்ல இது இருந்ததுனால we are going with this methodology. பட் இன்னுமே there is a confusion. சில books recommend that type, சில books recommend this type, but we will follow TNPC type. கிளியரான ரஞ்சினி? அதே வேர்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணி நாட் அக்கம்ப்ளிஷ்ட் ஆன்சர் அதே வேர்ட் இருக்கிறது தானே முக்கியம். choose the best. TNPSC பொறுத்த வரைக்கும் not choose the right answer, choose the best answer because all the answers are correct here. எது தப்புன்னு சொல்லுவீங்க? எல்லாமே கரெக்ட் தானே. but the best suits அப்படிங்கிறது not accomplished. அதான் ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கேன். ரஞ்சினி, are you 100% clear now? Yes, ma'am. Yes, I'm 100%. சரி, But வந்து கிளாஸ் டிஸ்கஷன் படி இப்போ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன் மேம். ஐ வில் நாட் ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நெவர் போட்டுக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். அது வந்து அங்க ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் we will never forget, we will not forget, we will don't நீங்க போட முடியாது. we will not or we will never போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டர்ட் ஆல்வேஸ் இருக்கிற சென்டென்சஸ்க்கு will go never அப்படிங்கிறது மை சாய்ஸ். இங்க ஆப்ஷன்ஸ் இல்ல நீங்க நாட் போட்டிருந்தாலும் மார்க் போட்டுக்கோங்க. ஷுட் எதுக்கு யூஸ் பண்றீங்க? வில்லு தானே, ஃபியூச்சர் தானே, மாடல் எதுக்கு அங்க வருது? எப்படி நீங்க சொல்றீங்க ஷுட் யூஸ் பண்ண சொல்? வில்லு இருக்கு, தேவைப்படல இல்ல. என்ன மேக்சிமம் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு மினிமமா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா போதும். டிஸ்ட் வந்து டு நெகட்டிவ் அவ்வளவுதான். புரியல? அவன் எதை செய்யவில்லை இல்லை. அதேதான். டன். ஓகே மேம், ஐ ஹேவ் ஒன். அது வந்து அப்ப மீனிங் மாறாது. கரெக்ட். என்னது என்னமோ கேக்குறீங்க? மேம், ஒன் டவுட் மேம். மேம், எவ்ரி மேன் woman ஒரு क्वेश्चन லாஸ்டா டெஸ்ட்ல கொடுத்த क्वेश्चन மேம். டெஸ்ட் क्वेश्चन வரலாம். இத முடிச்சிட்டு வந்துறலாமா? ஓகே மேம். நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோம் இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் we have verbs, main verbs and auxiliary verbs. Complete the task as instructed. Identify main and auxiliary verbs. main verb னா என்ன, auxiliary verb னா என்ன? main verb வந்து ஒரு verbal phraseல லாஸ்டா இருக்கும். அப்படி verbal phrase இருந்தாலும் main verb performs the action, physical or mental action அதெல்லாம். auxiliary verbs வந்து helping அவ்வளவுதான். we are celebrating our freedom. Identify main verb. Celebrating. Which is the auxiliary verb? Or. The soldiers have guarded our borders. Guarded main verb. Verb auxiliary verb have. Identify the underlined word as infinitive, gerund, participle அப்படினு. சாரிங்க. Yes, identify the underlined word as infinitive, gerund, participle. இங்கே டச் பண்ணுமா? Yes, we gathered to celebrate. அது ஈஸியா முடிச்சிருவீங்களா? to celebrate னா infinitive. So to celebrate becomes your infinitive.
Singing the national anthem fills us with pride. Gerund. ஏன் gerund? Noun. இதுவே participle present participle இருந்தா It will be adjective verb adjective. இருக்குமா? Okay. So singing the national anthem fills with pride is a gerund. Singing ing இருக்கு அப்படின்னு participle present participle எடுத்துக்க முடியாது. Fine. Next, the marching soldiers looked impressive. இங்க ing இருக்கு, ing இருந்தா gerund அப்படி நீங்க gerund போட முடியாது. present participle because soldiersங்கற noun describe பண்ணுது marching, so adjective, so participle, present participle. Clear? Done? மார்ச்சிங் அப்படிங்கிற மார்ச் அப்படிங்கறத எடுத்தாவா, பட் இங்க மார்ச்சிங் சோல்ஜர்ஸ்னு இருக்குல்ல. அப்போ ரன்னிங், மார்ச்சிங், சிங்கிங் மாதிரி அது நவுனா மாறிடும். வேர் இட் இஸ் பிளேஸ்டுங்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், த ஸ்பீச் டெலிவர்ட் பை த லீடர் வாஸ் இன்ஸ்பைரிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த gerund participle verb plus ing is not always gerund. கரெக்டா? நம்ம இத்தனை நாளா அப்படிதானே படிச்சிருப்போம். டு வேர்புக்கு முன்னாடி வந்தா இன்ஃபினிட்டிவ், இடி மட்டும் வந்தா பார்ட்டிசிபிள். ஆனா இடி மட்டும் இல்ல, இஎன், டி, வெறும் என், இடி எல்லாமே பார்ட்டிசிபிள் தான். பார்ட்டிசிபிள் வெறும் இடி ஃபார்ம்ஸ் மட்டும் கிடையாது, ஐஎன்ஜி ஃபார்ம்ஸும் வரும். ஸோ ஐஎன்ஜி வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி கேன் பி பார்ட்டிசிபிள் ஆல்சோ, இட் கேன் பி பிரசன்ட் பார்ட்டிசிபிள். கிளியர்லி டிஸ்கஸ்ட் இன் கிளாஸ். பிரசன்ட் பார்ட்டிசிபிளா இருக்கும்போது அது என்னவா இருக்கும்? அட்ஜெக்டிவா இருக்கும். நவுன் ஐடென்டிஃபை பண்ணி முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆனா ஜெரண்டா இருக்கும்போது அது என்னவா இருக்கும்? நவுனா தான் இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேட்டகரி. புரியுதா? இது புரியல, கிளாஸ் படிச்சாதான் புரியும். அந்த கிளாஸ் முடிச்சிட்டீங்களா? முடிங்க. எஸ், அது நான் சும்மா ஷார்ட்டா சொல்றேன், பட் நீங்க டீடைலா பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட், the speech delivered by the leader was inspiring, so ed delivered, verb plus ed form, participle, past participle. Next, question tags. How many of you got 4 on 4 here? Everybody? Done. Next, question tags. Add the correct question tag to the following sentence. We are proud of our country. Positive. Enna question tag varum? Aren't we? Negative. So aren't we? அது அப்படியே எடுத்துக்கலாம். The celebration was grand. Was grand. So wasn't it? Pronoun. Wasn't it? He will attend the flag hoisting ceremony. So will, won't he? Won't he? Won't he? Wasn't it? We are proud. Aren't we? Let's honor our heroes. என்ன வரும்? Let's வந்தா we did this rule ஞாபகம் இருக்கா? Let's வந்தா always shall we. தப்பு தானே? படிக்கல, கிளாஸ் படிக்கலன்னா பண்ணவே முடியாது. ஆக்சிலரி அது வந்து நம்ம கொஸ்டின் டாக்ஸ்ல இல்ல அந்த ரூலு. ரெட்டாரிக்கல் வேற டாபிக்ல தான் இருக்கும். கொஸ்டின் டாக்கு இல்லையே. நல்லா செக் பண்ணுங்க, நோட்ஸ்ல செக் பண்ணுங்க. இந்த லெட்ஸ் ஹானர் ஆர் ஹீரோஸ் எல்லாம் வந்தா ரொம்ப ஈஸி. மெனி பீப்புள் வில் நாட் கெட் இட் ரைட். நீங்க எல்லாம் டக்குன்னு ஸ்கோர் பண்ணிருங்க தயவு செய்து. 2-3 பேர் எனக்கு பர்சனலா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ரஞ்சிதா மாதிரி 100 வாங்கிடுவோம் இங்கிலீஷ்லன்னு. அதை பொதுப்படையே எடுத்துட்டு எல்லாரும் 100 வாங்கிருங்க. இட்ஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிபடி. நான் ரஞ்சிதாக்கு மட்டும் தனியா கிளாஸ் இருக்குல்ல, மொத்தமா தான் கிளாஸ் எடுத்தேன். அப்ப எல்லாரும் தானே 100 வாங்கணும். கரெக்ட் தானே? இப்போ மண்டே ஆட்டுங்க. நெக்ஸ்ட், சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல the flag flies. SV. The flag flies. SV. We love our country. Yes, we love our country. SVO. India is a republic. இதெல்லாம் தேவையான அளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஐம் ரைட்டிங். ஓகே. The parade proceeds on Rajpath. What is the new name of Rajpath? கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபெயில் ஆயிருவீங்களா?
What is that path renamed as? Kartavya path. Okay. The parade proceeds on Rajpath SVA. Where adverbial. So SVA. The Prime Minister hoisted the flag at the Red Fort. So Prime Minister subject hoisted what? Object where at the Red Fort. Adverbial. Sentence pattern, there cannot be more explanation given. If you don't get this right in the exam, Kanjana da. Yes. Types of sentences next. எல்லாம் கரெக்டா இதுல அஞ்சும்? Yes, ma'am. Yes. இங்கிலீஷ்ல 95 போட்டுட்டு வராம இருந்தீங்கன்னா வராதீங்க. போட்டுட்டு வராம இருந்தீங்கன்னா வராதீங்க. as simple as that. மெயினா கிராமர்ல இந்த ப்ரோஸ் போயம் கூட ஏதாவது மறந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மறந்து ஒன்னு ரெண்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. கிராமர்ல ஃபுல்லா கான்செப்ட். Yes, types of sentences, simple, compound, complex. Identify whether each sentence is simple, compound, complex. The nation celebrates its 79th Independence Day. What? Simple sentence, only one independent clause. We honor the past and we look forward for the future, and coordinating conjunction. So compound. Two independent clauses joined by a conjunction. When the clock struck midnight on August 15, 1947, India became a free nation. India became a free nation is an independent clause. When the dependent clause or subordinate clause, so one independent, one subordinate joined by subordinating conjunction when, so therefore it becomes a complex sentence. Okay. Next, phrases and clauses. Identify the underlined part of the sentence as phrase or clause. After the parade ended. என்னது? Clause. After the அப்படிங்கறனால it's a adverbial clause or propositional clause? Adverbial. Adverbial. Okay. A subordinate class with subject வந்து parade, verb வந்து ended. So when ended, adverbial clause. எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் டவுட் வரும்போது? அந்த clause அப்படிங்கறனால subject verb இருக்கும்ல, phrase-னா தானே இருக்காது. அதுவும் அதுல finite verb இருக்கும்ல. அப்ப endedங்கிற verb கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த verb describe பண்ணாத adverbial தானே. verb describe பண்ணலைன்னா தான் prepositional. இப்படி டவுட் வரும்போது டக்குன்னு brain-ஐ யூஸ் பண்ணணும். இல்லைன்னா என்ன மேம் பண்றதுன்னா கேட்றாதீங்க. யூஸ் பண்ணிருங்க. இங்க பாக்குறத பார்த்தா இருந்தா யூஸ் பண்ண மாட்டோமாங்கிற மாதிரியே இருக்கு. The crowd in the stadium dispersed slowly. Prepositional. இந்த ஸ்டேடியமா என்ன நடுவுல இருக்கு? சப்ஜெக்ட காணோம், verb காணோம். Yes, prepositional phrase. Okay, clear-ஆ? Yes sir, nova. Okay. புரிஞ்சிருச்சா இல்லையா? நீங்க சனி ஞாயிறுல எல்லா கிளாஸும் ரெண்டு தடவை பாத்துருங்க. அப்ப எல்லாமே புரிஞ்சிடும். நிஜமாவுமே சொல்றேன். பெண்டிங் வச்சுட்டு இங்க டவுட் வர்றவங்க தயவு செய்து அந்த கிளாஸை பாத்துருங்க. இது வந்து ப்ரிப்போஷனலா அட்வர்பியலா அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு கோ அண்ட் கனெக்ட் தேர். எக்ஸாம்ல யூ ஹேவ் டு கனெக்ட் பண்ணாதான் கரெக்ட் ஆன்சர் வரும். ஹியர் த டிஃபரன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி 10 mark 20 mark. த டிஃபரன்ஸ் கோயிங் டு பி 1 mark 2 mark. ஓகே, தேவையான அளவுக்கு மோட்டிவேஷனு சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் 1 markல LF ஆடிட் விட்டு ரெவன்யூ எடுத்துட்டு வந்தவங்க தான் ஜாஸ்தி. இந்த தடவை LF ஆடிட் தான் டிமாண்டுங்கிறனால. ஸோ அந்த 1 mark 2 mark முக்கியம். சங்கடமே படாதீங்க. இன்னைக்கு கிராமர் முடியுது அப்படின்னா தெரியல முடியுமான்னு. முடிஞ்சிருச்சு அப்படின்னா even if you have a slightest of the doubts in any of this topic, go to that topic and listen to the recording. போய் யாரா பாக்குறது அப்படின்னு அதுக்கு சலுப்பட்டா 1 mark போயிற அன்னைக்கு ஆடாத பார்த்துருக்கலாமா அப்படின்னு தோணும். வெளியே வந்து தெரிஞ்ச டாபிக்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃபே ரீச் ஆனாலும் அந்த பைத்தியம் பிடிக்கும் பாருங்க. 2 வருமா 2A வருமா, 2 போட்டிருந்தா 2 எழுதியிருப்போம், 2 mark 2 கொஸ்டின் தெரிஞ்சு விட்டுட்டு வந்ததுனால 2A எழுதுறோம் அப்படின்னு அன்னைக்கு தான் யூ வில் ஃபீல். Okay, even 0.5 mark 1 mark is important. Clear? ஒரு கொஸ்டினாலும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 2 நாள் கேப்ல தரோ பண்ணிருங்க. phrases and clauses முடிச்சிட்டோமா? degrees of comparison. India has a rich history. Positive. அவ்வளவுதான். Our nation is stronger today than ever. 2 comparative. Independence Day is one of the most important. Superlative. அவ்வளவுதான். Direct and indirect speech we will do, but உங்களுக்கு முடிச்சிட்டோம்ல. Okay, the teacher said to the students, draw the national flag. என்னது indirect speechல the teacher asked the students to draw the national flag.
Okay, the teacher instructed, asked or instructed the students to draw the national flag. Clear? அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தானே, அப்ப டோல்டு வராது இல்ல. ஆப்ஷன்ஸ்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. said is always not told. said becomes told, asked or instructed based on what is said. கரெக்ட் தானே? I said please go. Okay, I asked you to please go. I said please write. She told me to write is fine. I said please go. அப்ப I asked you to please go. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. commands instruction, asked instructed. பட் இங்க பெருசா கன்ஃபியூஸ் ஆகினாலும் பரவாயில்ல, ஆப்ஷன் இருக்கும்போது அங்க கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே? மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் மீ. இன்டரோகேட்டிவ என்னவா மாத்தணும்? இன்டைரக்டா மாத்தணும். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் மீ வாட் ஐ வாஸ் டூயிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே. what I was, what I was suits better. Answer. What I was தானே, what are you doing? So indirectly past tenseல தானே நம்ம பேக் ஷிஃப்ட் பார்த்தோமா, டென்ஸ் பேக் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ரூல் பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்தோம். அப்ப பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் பாஸ்டா மாத்தணும், பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்டா கண்டினியூஸ்னு ஒரு டேபுலர் காலம் போட்டோம்ல. அப்ப நீங்க வாட் ஆம் ஐ டூயிங்னா டென்ஸ் மாத்தல இல்ல, போட்டோமா அப்படிங்கிறது இப்ப கன்ஃபியூஷன். போட்டோமா, நீங்க எடுங்க பார்க்கலாம். பேக் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் காவியா வந்து பேசுனதுனால அதை மறந்துட்டீங்களா? Did we do that back shift? அதுல have we written what are you doing? Okay, what was, are going, was doing, are is வந்து was மாதிரி. What are you doing? Okay, புரிஞ்சிருச்சுங்களா? டன். டென்ஸ் மாத்தணும், பேக் ஷிஃப்ட் இருக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. பேக் ஷிஃப்ட் மாத்தணும், டென்ஸ் பேக் ஷிஃப்ட் ஆகும், பாஸ்டுக்கு தான் போகும். ஏன்னா டைரக்டா வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டேன், நான் உங்களை கேட்டுட்டேன். நான் இப்படி கேட்டேன்னு கேட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க இன்னொருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்க. ஷி ஆஸ்க்ட் மீ வாட் ஐ வாஸ் டூயிங் தானே. அப்ப கண்டிப்பா எப்போ ரிப்போர்ட் பண்ணுவீங்க? நான் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ நேச்சுரலா அந்த வேலையை நான் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்ல போறீங்க. ஸோ நேச்சுரலாவே டென்ஸ் வந்து முடிஞ்சதா மாறிடும், அப்ப பாஸ்டுக்கு போயிரும்ல. கிளியரா மனோஜ்? கேட்டதுக்கு அப்புறம் தானே சொல்லுவீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுடுறேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுடுறேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் தானே நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், நீங்க போய் சந்தோஷத்தை சொல்லுவீங்க. ஓ மேம் என்ன சாப்பிட்டனான்னு கேட்டாங்க, அப்படிதானே வரும். கரெக்ட். அப்ப நேச்சுரலாவே டென்ஸ் பாஸ்டா மாறிடும்ல. ரிப்போர்ட் பண்ணும்போது முடிஞ்ச ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணுவோம். அதனாலதான் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட இன்னொரு பேரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அப்ப டென்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கணும். பேக் ஷிஃப்ட் இருக்கு. வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு மை ஃப்ரெண்ட் கேட்டுட்டாரு. அப்ப என் ஃப்ரெண்ட் என்ன கேட்டாரு? நான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டாரு. கரெக்டா? மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ வாட் ஐ வாஸ் டூயிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே. The leader said that we must all work for the country's progress. The leader, that வேணும் அங்க. Yes, the leader said that we must all, indirect to direct. The leader said that we must all work for the country's progress. So that is removed. The leader said we must all work for the country's progress. That remove பண்ணிட்டு இங்க கமா போட்டு இங்க apostrophe போட்டா முடிஞ்சிருச்சு. apostrophe இல்ல கொட்டேஷன். யூ வராதா மேம்? செட் டு அஸ் வராதா மேம்? என்ன வராதான்னு கேக்குறீங்க? The leader said that we must all work for the country's progress. The leader said that வந்து we must all work for the country's progress. we they ஆகாதா பதிலா யூ வராதா மேம்? டைரக்டா தான சொல்றோம். The leader said to us we must all work for the country's progress. Okay, the leader said that you must work for the country's progress. நீங்க மாத்துனீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் எப்படி, இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி இருக்கணும்? The leader asked me to work for the country's progress ன்னு இருந்தாதானே நம்ம யூன் மாத்த முடியும். மேம் யூ பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி சொல்லலாம்ல மேம்? எது யூ சிங்குலர் மட்டும் இல்லல்ல மேம்? யூ சிங்குலர் மட்டும் இல்ல. The leader said us to work for the country's progress அப்படின்னு இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கணும்ங்கறீங்களா? ஏன் டூ வராது? இல்ல செட் தான். செட் கொட்டேஷன் கமா தான், டூ வராது. The leader said us.
said us டைரக்ட் ஸ்பீச் இல்ல, டைரக்ட் ஸ்பீச்ல அஸ் யூ எல்லாம் ஒன்னு யூ வரணும் இல்ல வி வரணும். see the leader said that ரிமூவ் பண்ணிரலாம், இங்கே கமா, இங்கே கொட்டேஷன், that we must all work for the country's progress. இது பெஸ்ட் திங் டு டூ. இல்லைன்னா the leader said that you must work, you must all work for the country's progress. So the leader said that we must work all for the country's progress. You must okay. அஸ் எங்க ரீப்ளேஸ் பண்ண சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. இது வி வந்தாதான் கரெக்டா இருக்கும் மேம். the leader said us to work for the country's progress அப்படின்னு மாத்துறீங்களா? அப்ப கொட்டேஷன்ல the leader said us we must all work for the country's progress. The leader said us all must work for the country's progress. us போடலாம். the leader said us must said us quotation all must work for the country's progress. அப்ப ஓகே the leader said us all must work for the country's progress ஒரு டைரக்ட் ஸ்பீச் தான். நீங்க இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி மாத்துவீங்க? the leader asked us to work for the country's progress ன்னு மாத்துவீங்களா? அப்ப அங்க ஆன்சர் மாறுது இல்ல? வெரி சிம்பிள். இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, அதை நான் எழுதுறேன் சம்வேர். சொல்லுங்க என்ன சொல்றீங்க? the leader said to us. அது ஆக்சுவலா தப்புங்க, said to us எல்லாம் வராது. ஓகே வராது, பட் அவங்க சொல்றதுனால எழுதுறேன். the leader said to us all must work for the country's progress. இத வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் கொடுத்திருக்காங்கன்னு நினைச்சு இன்டைரக்ட் மாத்துங்க. the leader asked said to us, asked us or told us ன்னு மாறிடுமா? okay the leader told us that all must work for the country's progress. we வராது இல்ல? us us ஏன் அசாவே வச்சுக்கலாம்ல? அசா வச்சுக்கலாம், நாட் நெசசரி இல்ல. கண்டிப்பா வீல மாத்தணும்னு அவசியம் இல்ல. he told us to write. கரெக்டா? he told us to write. I was asked to write. we were asked to write. அந்த அஸ் வந்து வியாமா? the leader said to us all must work for country's progress. the leader said that we must Almost. யூ வந்து ஏன் சிங்குலரா இல்லைன்னா இங்க ஆல் இருக்கிறனால சிங்குலரா இல்ல, நாட் ஆல்வேஸ் சிங்குலர். பட் லாஜிக்கலி பார்த்தா ஆன்சர் வரும். இருந்தாலும் வாட் பெஸ்ட் சூசஸ் டிஎன்பிசி கேட்கும் போது த லீடர் செட் வி மஸ்ட் ஆல் ரொம்ப ஈஸியஸ்ட் வே டு டூ. டைரக்ட் இன்டைரக்ட்ல இருந்து டைரக்ட் மாத்துறதுன்னா தட்டை தூக்கிட்டு கமா போட்டு கொட்டேஷன் போட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் வந்துடும். இது நம்ம எழுதியிருக்கோமா நோட்ல? அவ்வளவுதான். இதை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இஃப் இட் டசன்ட் மேக் சென்ஸ் யூ கேன் யூஸ் தி அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் synthesis of sentences we didn't do, so அவர் தான் கேட்டுட்டாரே, அப்பெல்லாம் ஆப்ஷன்ல இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டனுக்கு பதில் நீங்க இன்கொயர்னு கூட போட்டுக்கலாம். என்கொயரி தானே பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கொயர் பண்றாருல. கொஸ்டன்ங்கிறதோட என்கொயர்னு வேணா போட்டுக்கலாம். அதான் நம்ம எழுதியிருக்கோம், தட்டை ரிமூவ் பண்ணி கமாவும் கொட்டேஷனும் போட்டுருங்கன்னு எழுதியிருக்கோம். அந்த பேசிக் ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்க. இஃப் இட் டஸ் நாட் செட் அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஐயா மாத்துறது அந்த டேப்லர் காலம்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் synthesis and punctuation. The soldiers are brave, they guard our brothers, they protect us. Brave soldiers are guarding and protecting us ன்னு மாத்திக்கலாமா?
brave soldiers guard our borders God and our borders and brave protect us. yeah, the brave soldiers guard our borders to protect us ன்னு போட்டுக்கலாம். unprotect us ஓட to எது கார்ட் பண்றாங்க to. so இப்ப சிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னா இருக்கிறத சிங்க் பண்ணி ஒரே சென்டென்ஸா மாத்தணும், அவ்வளவுதான். சிந்தசிஸ்னா சிங்க் பண்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன கொடுத்திருந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸா சிங்க் பண்ணலாம், காம்பவுண்டா சிங்க் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸா சிங்க் பண்ணலாம். ஸோ த சோல்ஜர்ஸ் ஆர் பிரேவ், தி காட் ஆர் பார்டர்ஸ், தி ப்ரொடெக்ட் அஸ். அப்ப 3 வேலை பண்றாங்க. பிரேவ் சோல்ஜர்ஸ் God our borders to protect us. ஒரே சென்டென்ஸா மாத்திக்கலாம். brave soldiers God our borders to protect us. punctuation. punctuationல ஒரு சென்டென்ஸ் சும்மா என்னது இது? let's eat dad அப்படின்னா let's eat dadனா இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த காமெடி? அப்பாவை கூப்பிடு சாப்பிட, அப்பா வா சாப்பிட, மரியாதையா கூப்பிடுறா அப்பாவை சாப்பிட, டேய் மரியாதையா சாப்பிட வாடா, அந்த மாதிரி இருக்கா? have you seen this? I see this every day. have you seen this? no. so let's eat dad na இப்ப அந்த punctuation இல்லாதனால let's eat அப்பா அப்படி இருக்கா? இதுவே let's eat dad கரெக்டா? let's eat dad வாங்க சாப்பிடலாம். புரிஞ்சிருச்சா? ஸோ அந்த பங்க்சுவேஷன் கரெக்டாக போடலனா மீனிங் மாறிடும் அப்படிங்கிறதா. ஸோ பங்க்சுவேஷன் நம்ம பண்ண போகிறோம். பட் வி வில் ஜஸ்ட் சால்வ் திஸ். ஜெய் ஹிந்த் என்னது? ஜெய் ஹிந்த் கொட்டேஷன்ல வரணுமா? ஜே கேபிட்டலா வரணுமா? இங்க ஒரு எக்ஸ்கிளமேஷன் வரணுமா? எஸ். ஜெய் ஹிந்த் செட் த லீடர். ஃபுல் ஸ்டாப் வரணுமா? ஒரு பீரியட் வரணுமா? நெக்ஸ்ட் வாட் அ வண்டர்ஃபுல் டே கேபிட்டல் வரணுமா? what a wonderful day this is exclamation. அப்புறம் we celebrate our freedom, comma our liberty and our unity வரணுமா? next let's all pledge to make India the best nation in the world. இந்தியாக்கு I capital வரணுமா? இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? எதுக்கு எதுக்கு அதான் எதுக்கு போடுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸா? தேவையில்லை இல்ல. let's all pledge to make India the best nation in the world. Makes sense. okay, but இல்லனாலும் it's okay தான். even you can put this. இந்தியாவை என்னவாக்க போறீங்க அங்கேயும் போடலாம், பட் இல்லனாலும் இங்க தப்பு இல்லை, போட்டாலும் ஓகே தான். டன். so this is grammar. இதுல almost count and tell me how many you've got. let's see. இல்ல எல்லாத்தையும் சேர்த்தி out of okay 62 questions இருக்கா? 62 questions இருக்கா அதுல? everybody 62 இருக்கா? where is my water bottle? இருக்கா? 62 questions calculate பண்றேன். 64 இருக்கா? 64 questions இருக்கா? 3 தப்பா? 61. திடீர்னு டெஸ்ட் கொடுத்துட்டாங்களா? டெஸ்ட் எல்லாம் திடீர்னு தான் கொடுக்கணும் ஸ்ருதி. டன். how much? 64 questions இருக்கா? okay 64ல how much have you all gotten? how much? 62. okay. 63 ஒண்ணே தான் தப்பா? okay. கௌஷிகா 50. 54. தீபிகா தப்பு. okay. ஷரத் 30. பார்க்கல, அதனால நீங்க போடவே இல்லை. 61. ஆன்லைன் how much?
ரேண்டமா சொல்லுங்க. 62 ma'am. ஓகே, I'll tell you a good number. 64க்கு 58 plus good number. ஏன்னா நம்ம அவ்வளோ டீட்டெயிலா எடுத்திருக்கோம். சரி, நான் உங்ககிட்ட 58 plus ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, உங்க நோட்ஸ்ல இருந்து தானே கொஸ்டின். எல்லா கொஸ்டின் நோட்ஸ்ல இருக்க டாபிக் வச்சுதான் கொஸ்டின். ஏதாவது ஒன்னு அவுட் ஆஃப் நோட் இருக்கா? ஒரு நோட்டும் ஏரியா பார்த்து தான் கொஸ்டின் எடுத்திருக்கு. பட் அகைன் இண்டிபெண்டன்ஸ் டே தீமை ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கோம். எல்லா ரூல்ஸும் அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த தெரியாத 2 ஏரியாவை விட்டுட்டா 58 plus 62க்கு யூ ஷுட் டெஃபினெட்லி கெட் 57 plus ஒரு 5 கொஸ்டின். ஏன்னா நம்ம டார்கெட் 100க்கு 95 தானே, அது எங்க இருந்தாலும் அந்த 5 கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ப்ளீஸ் கிராமர் 25 மார்க் இந்த 15 டாபிக்ல இருந்தா வருது. இந்த 15 டாபிக்ல டீப்பா ரீசர்ச் பண்ணி கடல் அளவுக்கு போய் முத்தெல்லாம் எடுத்தாச்சு கிளாஸ்ல. அதை நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் போதும். எனிதிங் இஸ் தட் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட், ஐயோ எப்படி போடுறது அப்படி ஏதாவது இருந்துச்சா, ரூல்ஸை யூஸ் பண்ணும் படிச்சா போட்டுடலாம். கிளியர்? ஓகே, ஸோ இதே மாதிரி யூ வில் கெட் சம் சர்ப்ரைஸ் டெஸ்ட் தென் அண்ட் தேர். ஏன்னா கிராமர் முடிச்சுட்டா ப்ரோஸ் பாயிண்ட் பார்க்கும்போது டக்கு டக்குன்னு கொஸ்டின் பேப்பர் வரும். எல்லாம் ரிவைஸ் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் நெக்ஸ்ட் டியூஸ்டே வெனஸ்டே வி வில் டூ அ லாட் ஆஃப் டெஸ்ட் இன் கிராமர் பார்ட். ஓகே, கிளியர்? சூப்பர். ஆனா பரவாயில்ல, குட் அப்படின்னா 50 பிளஸ் குட், தப்பிச்சுக்கலாம். ஏதாவது பண்ணி திக்கி திணறி வந்துருங்க. ஓகே, 45 பிளஸ் அப்படின்னா நிறைய படிக்காம வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் படிங்க, படிக்காம மார்க் வராது. இங்கிலீஷ்ல போனா போட்டுக்கலாம்ல, போட முடியாது. ஓகே ஃபைன். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டோமா? ஓகே, டீம்லாம் கரெக்டாக இருந்துச்சா? சிறப்பாக இருந்துச்சா? வாட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சா இண்டிபெண்டன்ஸ் டே? we are celebrating our 79th independence day with English grammar. Yeah, with English grammar and Santosh celebration. Santoshoda success celebration as a best employer, government employer. அதுவும் 79th independence day with English grammar செலிப்ரேட் பண்ணிட்டோம். டன்? ஓகே, மறக்க மாட்டீங்களா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை? அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டே கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க. இன்னைக்கு எல்லாம் டியூட்டிக்கு போயிருவீங்க. எல்லாரும் டியூட்டிக்கு லீவா? கவர்மெண்ட் ஆஃபீஸர் காலையில பிளாக் வைஸ் பண்ண போக மாட்டீங்களா? சம்பளம் மட்டும் வேணும், டியூட்டிக்கு போக மாட்டீங்களா? எஸ், அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லாரும் டியூட்டிக்கு போயிடுங்க. ஹாஃப் டே டியூட்டிக்கு போயிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் when your district collector ஓட தலைமையில ஒரு ஃபங்க்ஷன் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கும் போது பப்ளிக் போக முடியாது, நீங்க போகலாம். certain privileges, certain benefits when only you have, you must enjoy. ஏன்னா அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒரு பப்ளிக் போகணும் அப்படின்னா போக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது இல்லை. they cannot go and sit in the first row and see everything that's happening. பட் when you have the privilege, அதுக்கு தான் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு போயிருக்கீங்கும் போது இண்டிபெண்டன்ஸ் டேல டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டு தூங்குறது, அதுக்கு நம்ம கஷ்டப்படல. அதுவும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து விழுந்தா ஆடி வெள்ளி அன்னைக்கு லீவே வேஸ்ட் தான். அப்படிங்கும் போது பேசாம செலிப்ரேஷனுக்காவது போயிடலாம். கிளியர்? ஓகே, ஸோ டன், வில் ஃபினிஷ் திஸ். Prime Minister and the President வந்து coordinating conjunction இல்லதானே மேம்? It is just a conjunction. That's the conjunction joining two nouns. Two nouns. Compound subject. நம்ம அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம்ல. ரஞ்சினி கேக்குறாங்க ஒரு டவுட். The Prime Minister and the President அப்படின்னு காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோமா? Prime Minister and subject, compound verb. I am both eating and listening அப்படிங்கறனால அண்டு வரதுனால காம்பவுண்ட் சென்டென்ஸ் கிடையாது, அங்க காம்பவுண்ட் verb. நான் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். Me and my brother are sleeping. அப்ப காம்பவுண்ட் சப்ஜெக்ட் சிங்குலரா தான் எடுத்துக்கணும். காம்பவுண்ட் சப்ஜெக்டே தவிர சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோமா? ஐ ரிமெம்பர் ஆல் ஆஃப் அஸ் ரைட்டிங் காம்பவுண்ட் சப்ஜெக்ட் காம்பவுண்ட் verb. அந்த கான்செப்ட் தான் ரஞ்சினி கேட்ட டவுட். ஓகே ரஞ்சினி? Yes ma'am. ஓகே.